விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எங்களோடுதான் இருக்கிறார் என்று அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளர் இன்பதுரை தெரிவித்த நிலையில் அதே நிகழ்ச்சியில் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார். கூட்டணிக்கான அழைப்பா? திருமாவளவன் அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். என் பக்கத்திலே அண்ணன் திருமா அவர்கள் இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு திருமா எங்கு செல்வார் என்று. இங்குதான் இருக்கிறார், எங்களோடு தான் இருக்கிறார். நான் அரசியல் பேச வரவில்லை. வழக்கறிஞர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு வருவார் என்று சொன்னேன். அவருக்கு தெரியும், அவரும் வழக்கறிஞர். திருமா நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருப்பார். நல்லவர்கள் இருக்கா இருப்பார். மக்களோடு இருப்போம். அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில். கட்சிகளோடு அல்ல, மக்களோடு நிற்போம். மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாரா இருந்தால் என்ன, எந்த அடையாளம் இருந்தால் என்ன. அடையாளம் முக்கியம் அல்ல. கட்சி அடையாளம், சாதி அடையாளம், மத அடையாளம், இவற்றையெல்லாம் தாண்டி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் பக்குவப்பட வேண்டும். அது தேர்தலுக்கான அழைப்பு இல்ல, இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு. அதுதான் அந்த போராட்டத்துக்கான அழைப்பு தான். அதுக்கும் தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை. வருமான வரித்துறை சோதனைக்கு அஞ்சியே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்ற நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கியிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் 48 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்போது துணை முதலமைச்சரிடமிருந்து தாலியை வாங்கிய மணமகனின் தாய் மணமகளிடம் கொடுப்பதற்கு பதில் மணமகளுக்கு தானே கட்ட முயன்றதால் மேடையில் சிரிப்பலை எழுந்தது. 8 இணையர்களுக்கான திருமண விழா சிறப்பாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. தற்போது மேடையில் மணமக்கள் சூரியகுமார், குணவதி அவர்கள் இருக்கிறார்கள். உடனே நிலைமையை உணர்ந்த துணை முதலமைச்சர் மணமகனிடம் தாலியை கொடுத்து கட்டச் செய்தார். அதன் பிறகு நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசின் சாதனைகளை பார்க்க முடியாமல் எதிர்க்கட்சியினர் கலங்கிப்போய் இருப்பதாக விமர்சித்தார். அரசின் திட்டங்களை மக்கள் பயன்படுத்தி வருவதால் எடப்பாடி பழனிசாமி எரிச்சலடைந்திருப்பதாகவும் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர் வைத்ததால் கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும், மோடி, அமித்ஷா பெயர் வைத்தால் தான் அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எந்த நேரத்திலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சேலத்தில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பத்தி இப்ப பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்தில் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு.